அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்று சொன்னாலே நமக்கு முதலில் தெரிந்தவள் நம் அன்னை. நம் அன்னையை போன்று அன்பானவள் நம் அன்னை தெரசா அம்மையார் அவர்கள். ஒரு நாள் தன் வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக உதவி கேட்டு புறப்பட்டு போகும்போது ஒருவிடம் உதவி கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதன் கை நீட்டி கேட்ட அன்னைக்கு காரை துப்பினான். அந்த மனிதன் அதை சிரித்த முகத்துடன் வாங்கி கொண்டு, எனக்கு இதை வைத்துக் கொள்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்றார். அந்த மனிதனின் மனம் உடைந்தது. பெண்ணின் குணம் அழகானது, தைரியமானது, தன்னம்பிக்கையானது. ஆனால் பெண் அன்புக்கு அடிமையானவள். அந்த பலவீனத்தை புரிந்த பலர் அவர்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த பெண்கள் இன்றும் ஆவண கொலைக்கும் பாலியல் சீண்டலுக்கும் ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மில் அன்புக்காக இயங்கும் பலர் தன் தாயின் அன்பை புரிந்து கொள்வதில்லை. வாலிப வயதை அடைந்ததும் தன் அன்பை மறைந்து பல நண்பர்களின் அன்புக்கு அடிமையாகிறார்கள். தவறில்லை. ஆனாலும் கரம் பிடித்தவர்களை காதலியுங்கள், தப்பில்லை. பெற்றவர்களின் கரத்தை விட்டுவிடாதிருங்கள். இன்று பெண்கள் புதுமை பெண்ணாக வேண்டிய பலர் மன அழுத்தத்திலும் தற்கொலைக்கும் நேராக ஓட காரணம், நாம் நம்மில் வாழ்வில் சாதிக்க பிறந்தவள் என்று மறந்து ஆண்களுக்காக அடிமையாக அன்புக்காக இயங்கும் பெண்களாய் மாறிவிடுவதுதான் காரணம். இருந்தாலும் காரை துப்புவனை கன்னத்தில் அறையாமல் சிரித்த முகத்துடன் பாடம் கற்றுக் கொடுத்த தம் அன்னையைப் போல் நாமும் ஒரு நாள் சாதிக்க பிறந்தவர்கள்தான். ஆனால் இன்று அநேகர் தற்கொலைக்கு நேராக போவதுதான் மனம் உடைந்த ஒரு காரணமாக போகிறது. வாலிப பிள்ளைகளே, என் பெண்களே, என் சகோதரிகளே, என் அன்னையே, எந்த சூழ்நிலையிலும் உங்களை தன் உயிரை மாய்த்துக்கொள்ள அல்ல, நீங்கள் ஒரு புதுமை பெண்ணாக மாறத்தான் உங்கள் கடவுள் இன்று உங்களை உலகத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் அன்பான குணங்களை விட்டு மறந்து ஒரு நாளும் இந்த மண்ணுக்காக உங்கள் உடலை கொடுக்காதீர்கள். நாம் எழுவோம், சீருடனும் அன்புடனும் இரக்கத்துடனும் பாசத்துடனும் எழுவோம். நம் பெண்களை அழிக்க அல்ல, நம் புதுமை பெண்களாக அநேகர்களை மாற்ற நாம் ஒரு கருவிகளாக பயன்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை மனதை உடைக்கும் ஒரு கருவிகளாக மாறக்கூடாது. இன்று புதுமை பெண்களாக அநேகர் மாறுவதற்கு வழி வகுக்க வேண்டுமே தவிர நாமும் பெண்களாக இருந்தாலும் மற்றவர்களை காயப்படுத்தும் பெண்களாக மாறிவிடக்கூடாது. புதுமை பெண்ணே, எழும்பு எழும்பு. நான் முதலில் எழுத ஒரு கவிதை, அதை நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். புதுமை பெண்ணே, புதுமை பெண்ணே, நீ சாதிக்க பிறந்தவள். பூவாக உன்னை செடியிலும் கொடியிலும், பூவாக உன்னை செடியிலும் கொடியிலும், அதாவது பூவாக உன்னை அன்னையின் அரவணைப்பிலும் வை. நீ உதிர்ந்தால் நீ விதையாவாய். மற்றவர்களை பறிக்க இடம் கொடுத்தால் உன்னை சிதைத்து விடுவார்கள், நீ மறைந்து போவாய். இன்றைய இளம்பூக்களே எழும்புங்கள், இன்றைய இளம்பூக்களே எழும்புங்கள். நாளைய புதுமை பெண்ணே வாருங்கள், நாளைய புதுமை பெண்ணே வாருங்கள். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மகளிர் தினத்தை அதிகமாக போற்றுவோம். பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.